எத்தனையோ முறை இந்த தாளந்து உவமையை நாம் கேட்டிருப்போம். 3 பேருக்கு கொடை பணம் கொடுக்கப்படுகிறது. 2 பேர் கொடுத்ததை இருமடங்காக்குகிறார்கள். ஒருவர் அப்படியே வைத்திருக்கிறார். அவர் மீது தவறும் இல்லை. பணத்தை செலவழிக்கவோ இழக்கவோ இல்லை. இருந்தபோதிலும் சோம்பேறி தண்டனை பெறுகிறார். இருமடங்காக்கியவர்கள் பரிசு பெறுகிறார்கள். நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று பாராட்டப்படுகிறார்கள். வியாபாரத்திலே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. போட்ட முதலை இருமடங்காக்குவது என்பது, போட்ட முதலை பெருக்குவது என்பது மகிழ்ச்சிக்குரியது. போட்ட முதலை இழக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு இந்த உவமையிலே அது சோம்பேறித்தனம் என்கிறார். அப்படியே நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு வருவோம். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே, கடவுள் கொடுத்த கொடையிலே எதையெல்லாம் பெருக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். பிறருக்காக பயன்படுத்தப்படுகிற பொழுது அல்லது கடவுளுக்காக பயன்படுத்தப்படுகிறது, அது பெருக்கப்படுகிறது, பல மடங்காகுகிறது. நம்முடைய வாழ்விலே அது கட்டாயம். அன்னை கன்னிமரியாள் அமல உற்பவி, அருள் நிறைந்தவள், பெற்றுக்கொண்ட அருளை தன் மகனுக்காகவும் தன் மகன் நேசிக்கின்ற மக்களுக்காகவும் பயன்படுத்தி புனிதமானவர். நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை பட்டியலிடுவோம். அந்த பட்டியலிலே எதையெல்லாம் பெருக்கி இருக்கிறோம், எதையெல்லாம் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே வைத்திருக்கிறோம். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று கடவுள் நம்மை பார்த்து ஒரு நாள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் பெருக்கிக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.